ஹலோ எவ்ரிவான், பொரிச்சு விட்ட முட்டை குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? பொரிச்சு விட்ட முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு 5 முட்டையும் 2 வெங்காயம் 4 பச்சை மிளகாய் நறுக்கி நல்லா அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நாங்கள் பொரிச்சு காட்டுறோம். பனியார கல்லில் தான் ஊற்றி எடுக்கணும். ஊற்றி எடுக்கிறோம் பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி புளிக்கரண்டியில் ஒவ்வொரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கணும். சிம்மிலே வச்சு வேக வைங்க. திருப்பிக்கிறோம். நல்லா வெந்துருச்சு, திருப்பியாச்சு. இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்துருச்சு, இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். தட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதில் கொஞ்சமாக தான் ஊற்றணும், ஏன்னா அந்த முட்டை பொரிச்ச எண்ணெய் இதில் கலக்கும். அதெல்லாம் கொஞ்சமாக வெந்தயம் வெடிக்கட்டும். இன்னும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிவக்க வதக்கட்டும். தக்காளி எடுத்துக்கிறோம். 2 தக்காளி எடுத்து நைட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வதங்கட்டும். நல்லா தக்காளிக்கு தகுந்த உப்பு எல்லாம் போடுவோம். வதங்கட்டும். நல்லா வதங்கி வருது. அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். குழம்பு கொதிக்கட்டும். தேங்காய் அரைச்சிட்டு வருவோம். ஒரு 2 பத்தை தேங்காய் அரைச்சி ஊற்றணும். நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுவோம். இப்போ எல்லா முட்டையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. குழம்புல இதை சேர்த்துருவோம். வாங்க. நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் போட்டுக்குருவோம். எல்லா முட்டையும் போட்டாச்சு. இந்த மாதிரி இருக்கும். அப்படியே கொதிக்கட்டும். ஒரு கொதி கொதிக்கவும் அமர்த்திடுவோம். கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, பொரிச்சு விட்ட முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.